எமக்கு தெரிந்திருக்கும் சுமார் 7 வருடங்களின் பின்னர் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த 6ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. ஆகவே இந்த தேர்தலின் மூலம் 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள் மற்றும் 275 பிரதேச சபைகளுக்கு சுமார் 8287 பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் இந்த தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாக நடந்து முடிந்த பின்னர் இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி சுமார் 3927 உள்ளூராட்சி மன்றங்களை வென்றிருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி சுமார் 1767 இடங்களை பெற்று 2வது இடத்தை பெற்றுக்கொண்டது. அதன் அடிப்படையில் பார்த்தோமானால் சுமார் 339 உள்ளூராட்சி மன்றங்களில் 265 மன்றங்களை தேசிய மக்கள் சக்தி முழுமையாக கைப்பற்றியிருந்தது. அதிலும் 116 மன்றங்களில் மாத்திரமே அவர்கள் பெரும்பான்மையை பெற்றிருந்தார்கள். ஆகவே இவ்வாறு பெரும்பான்மை பெற்றது 116 இடங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு இவர்கள் பெரும்பான்மையை பெறாத இடங்களில் எவ்வாறு தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அதே போன்று மேயர், துணை மேயர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதில் அனைவருக்கும் ஒரு ஐயம் காணப்படுகிறது. ஆமாம், அதாவது சரண்யா, இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இப்பொழுது பெரிதாக பேசப்படும் ஒரு விடயம்தான் இந்த 50% அதிகமான வாக்குகளை பெறவில்லை என்பது. இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது, அதாவது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் 50%க்கும் குறைவான வாக்குகளை ஏதாவது ஒரு உள்ளூராட்சி மன்றங்களில் பெறப்பட்டிருக்குமானால், அதாவது அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவும் அதிகார சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 50% எண்ணிக்கை பெற தவறி இருந்தால், குறித்த உள்ளூர் அதிகார சபையின் ஆரம்ப கூட்டத்தொடரின் போது அங்கு சமூகம் அளித்திருக்கும், அதாவது அந்த உள்ளூராட்சி சபையில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு மத்தியில் நடத்தப்படும் ஒரு தேர்தலின் மூலமே அந்த முதல்வர் மற்றும் உபதலைவர் என்பவர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்பது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்கையில் இது பெரிதும் இது தாக்கம் செலுத்தும் இடமாக கொழும்பு காணப்படுகிறது சரண்யா. அதாவது கொழும்பு நிர்வாக நகரமாக பார்க்கப்படுகிறது. இந்த கொழும்பில் தேசிய மக்கள் சக்தி 48% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் அவர்களும் 50% எட்டவில்லை. எனவே இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இம்முறை கொழும்பின் மாநகர முதல்வர் யார் என்பதில் ஒரு சவாலான, அதாவது ஒரு சிக்கல் நிலைமை காணப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று.